இன்னைக்கு நம்ம லாஸ்ட் கிளாஸ் வந்து MySQL கான்ஃபிகரேஷன் ஃபைல் பத்தி பார்த்தோம். இன்னைக்கு வந்து MySQL DBA என்னென்ன கமாண்ட்ஸ்லாம் வந்து தினசரி பயன்படுத்துவோம் அப்படிங்கிறத பொறுத்து தான் பார்க்க போறோம். முன்னால நான் வழக்கமா சொல்ற அஃபர்மேஷன் பார்த்துடலாம். MySQL MySQL முழுமையாக கற்றுக்கொள்ள உறுதியுடன் இருக்கிறேன். ஒவ்வொரு நாளும் தரவுத்தள அறிவிலும் DBA திறன்களிலும் நான் வளர்ந்து கொண்டிருக்கிறேன். தரவு எப்படி செயல்படுகிறது, செயல்திறன் எப்படி மேம்படுகிறது, அமைப்புகள் எப்படி பாதுகாப்பாக இயங்குகிறது என்பதை நான் தெளிவாக புரிந்து கொள்கிறேன். சான்றிதழுக்காக மட்டுமல்ல, உண்மையான பணிச்சூழலில் தன்னம்பிக்கையுடன் செயல்பட நான் கற்றுக்கொள்கிறேன். சவால்கள் என் திறனை கூர்மையாக்குகின்றன. பிழைகள் எனக்கு வேகமான பாடங்களை கற்றுத் தருகின்றன. SQL பயிற்சி, இண்டெக்ஸ், பேக்கப், ரெக்கவரி, பெர்ஃபார்மன்ஸ் மேம்பாடு எல்லாவற்றிலும் நான் தொடர்ச்சியாக பயிற்சி செய்கிறேன். என் அறிவு நிறுவனங்களுக்கு மதிப்பையும் என் வாழ்க்கைக்கு பாதுகாப்பையும் உருவாக்குகிறது. நான் கட்டுப்பாட்டுடன் இருக்கிறேன். நான் கவனமாக இருக்கிறேன். நான் திறமையான MySQL நிபுணராக உருவாகி கொண்டிருக்கிறேன். இன்றைய என் கற்றல் நாளைய என் வெற்றியாக மாறுகிறது. நான் பயிற்சியை நம்புகிறேன். ஒவ்வொரு குறியும் என்னை உயர்த்துகிறது. நான் MySQL கற்றாளர். நான் திறன் மேம்படுத்துபவர். நான் எதிர்காலத்திற்கு தயாரானவர். அஃபர்மேஷன் பார்த்தாச்சு. அடுத்தது நம்ம வந்து என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, தினசரி ஒரு MySQL DBA நம்ம கமெண்ட்ஸ் எப்படி யூஸ் பண்ணுவோம் அப்படிங்கிறத பத்தி பார்க்க போறோம். ஸ்கிரீன் தெரியுதா? விசிபிளா இருக்குதா? இத பாருங்க. சொல்லல அப்படின்னா ஓகேவா? ஸ்கிரீன் தெரியுதுல்ல? இந்த கமாண்ட்ஸ் தான் நம்ம எப்படி யூஸ் பண்றது அப்படிங்கறத பார்க்கணும். நம்மளோட MySQL கனெக்ட் பண்றதுக்கு எப்படி கனெக்ட் பண்றோம்னா, கனெக்ட் டு MySQL எவ்வாறு நம்ம வந்து MySQL கனெக்ட் பண்ணுவோம் அப்படின்னா, MySQL அப்படின்னு ஒரு கீவேர்டு கொடுத்துட்டு -u ஸ்பேஸ் விட்டு எந்த யூசரா கனெக்ட் பண்ண போறீங்க, அதாவது -p அப்படின்னு கொடுத்துட்டு என்டர் அடிச்சீங்கன்னா பாஸ்வேர்டு கேட்கும். நீங்க பாஸ்வேர்டு கொடுத்து போக வேண்டியதும். இப்படிதான் நம்ம வந்து MySQL டேட்டாபேஸை கனெக்ட் பண்ணுவோம். அடுத்ததா கனெக்ட் பண்ண பிறகு எனக்கு என்னென்ன டேட்டாபேஸ் இருக்கு அப்படின்னு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, ஷோ டேட்டாபேஸ் இது கொடுத்தீங்கன்னா உங்க MySQL டேட்டா சர்வர்ல என்னென்ன டேட்டாபேஸ் இருக்கோ அதெல்லாம் லிஸ்ட் ஆகும். அடுத்தது கிரியேட் டேட்டாபேஸ். கிரியேட் டேட்டாபேஸ் பாத்தீங்கன்னா நம்ம ஏற்கனவே பார்த்ததுதான். கிரியேட் டேட்டாபேஸ், டேட்டாபேஸ் நேம், எந்த பேரு உங்களுக்கு டேட்டாபேஸ் பேர் என்னவோ அதை நீங்க கொடுத்துக்கலாம். அடுத்து டிராப் பண்றது டிராப் டேட்டாபேஸ், டேட்டாபேஸ் நேம். இப்போ ஒரு டேட்டாபேஸ் நம்ம ஒர்க் பண்றோம். ஒரு டேட்டாபேஸுக்கு நான் ஸ்விட்ச் பண்ணணும் அப்படின்னா எப்படி மாறுவேன் அப்படின்னா, யூஸ் இந்த எந்த டேட்டாபேஸை மாற போறீங்களோ அந்த டிபி நேமை கொடுக்கணும். இந்த எக்ஸாம்பிள் பாத்தீங்கன்னா ப்ராஜெக்ட் அண்டர் ஸ்கோர் டிபின்னு இருக்கா. அடுத்து ஷோ டேபிள்ஸ். ஷோ டேபிள்ஸ் பாத்தீங்கன்னா என்னென்ன டேபிள்ஸ் இந்த டேட்டாபேஸ்ல இருக்கு அப்படிங்கிறத லிஸ்ட் பண்றதுக்காக.
இது டிஸ்கிரைப் எம்ப்ளாயிஸ் அப்படின்னு கொடுத்துட்டீங்கன்னா இந்த எம்ப்ளாயிஸ் டேபிள்ல என்னென்னலாம் இருக்கு அப்படிங்கிற டீட்டெயில டிஸ்கிரைப் பண்ணும். அடுத்து யூசர் கிரியேட் பண்றது, கிரியேட் யூசர் சிங்கிள் கோட்ஸ்ல யூசர் நேம் அட் எந்த ஐபி அவர் கனெக்ட் பண்ணணுமோ அந்த ஐபி அட்ரஸ் இங்க லோக்கல் கோஸ்ட்னு கொடுத்துருக்கேன். ஸ்பேஸ் ஐடென்டிஃபைட் பை ஸ்பேஸ் சிங்கிள் கோட்ஸுக்குள்ள பாஸ்வேர்டை கொடுத்துருக்கேன். இப்படிதான் நம்ம வந்து யூசர் கிரியேட் பண்ணுவோம். இதெல்லாம் வந்து மெயினே நம்ம பார்த்தது தான். அடுத்தது ஒரு அக்சஸ் எப்படி ப்ரிவிலேஜை வந்து நம்ம எப்படி கிராண்ட் பண்ணுவோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, கிராண்ட் ஆல் ப்ரிவிலேஜஸ் ஆன் எந்த டேட்டாபேஸ் நேம் டாட் ஸ்டார் அப்படின்னா இந்த டேட்டாபேஸ்ல இருக்க எல்லா டேபிளும் அர்த்தம். இல்ல எனக்கு ஸ்பெசிபிக் டேபிளுக்கு மட்டும் கொடுக்கணும் அக்சஸ் அப்படின்னா டாட் அந்த ஸ்டாருக்கு பதிலா டேபிள் நேம் கொடுப்பீங்க. டூ சிங்கிள் கோட்ஸ்ல எந்த யூசரு அட் இது லோக்கல் கோஸ்ட்ல இருந்தா பிளஸ் ப்ரிவிலேஜஸ் இப்படின்னு கொடுத்துட்டீங்கன்னா நீங்க வந்து இந்த ஆப் யூசருக்கு அக்சஸ் கொடுத்த மாதிரி. அடுத்தது ஒரு யூசர்ஸை எப்படி ஷோ பண்றது அப்படின்னா செலக்ட் யூசர் கமா ஹோஸ்ட் ஃப்ரம் MySQLங்கிற டேட்டாபேஸ்ல டாட் யூசர்ங்கிற டேபிள்ல எல்லாமே பதிவாயிருக்கும். நீங்க எத்தனை யூசர் கிரியேட் பண்ணாலும் அதை நீங்க ரெட்ரீவ் பண்ணி பார்க்கலாம். இப்போ நீங்க கனெக்ட் ஆயிருக்க யூசர் என்ன அப்படின்னு தெரியல அப்படின்னா இப்படி போட்டீங்கன்னா கரண்ட் யூசரை கண்டுபிடிக்கலாம். நீங்க எந்த யூசரா கனெக்ட் ஆயிருக்கீங்க அப்படிங்கிறது. செலக்ட் யூசர் ஓப்பன் பிராக்கெட் க்ளோஸ் பிராக்கெட் செமிகோலன். ஒரு யூசருக்கு கிரியேட் பண்ணியிருக்கேன், பாஸ்வேர்டை ரீசெட் பண்ணணும் இல்ல மாத்தணும். அது எப்படி அப்படின்னா alter user சிங்கிள் கோட்ஸ்ல யூசர் நேம் அட் லோக்கல் ஹோஸ்ட். இந்த யூசரை வந்து நீங்க கிரியேட் பண்றப்ப என்ன ஃபார்மேட்ல கொடுத்தீங்களோ அதே ஃபார்மேட்ல கொடுக்கணும். இல்லைன்னு எரர் அடிச்சுக்கிட்டே இருக்கும். ஐடென்டிஃபைட் பை என்ன பாஸ்வேர்டோ புது பாஸ்வேர்டு அதை நீங்க சிங்கிள் கோட்ஸ்ல கொடுத்து செமிகோலன். இப்படிதான் நம்ம வந்து பாஸ்வேர்டை ரீசெட் பண்ணுவோம் எக்ஸிஸ்டிங் யூசருக்கு. எப்படி ஆல்டர் யூசர் கமாண்டை பயன்படுத்தி. இது எப்படி நம்ம செஞ்சுதான் பார்க்க போறோம். ஜஸ்ட் இப்போ வந்து மேலோட்டமா பாக்குறோம். ஷோ கிராண்ட்ஸ் ஃபார் இப்ப இந்த ஆப் யூசர் கிரியேட் பண்ணிட்டேன், எனக்கு ஒரு டவுட் ஆப் யூசருக்கு என்ன ஆக்சஸ் இருக்குன்னு தெரியல அப்படின்னா ஷோ கிராண்ட்ஸ் ஃபார் அந்த யூசர் நேம் கொடுத்தீங்கன்னா ஆப் யூசருக்கு என்னென்னலாம் அக்சஸ் கொடுத்துருக்கீங்களோ அது ஃபுல்லா லிஸ்ட் ஆகும். அடுத்ததா டிராப் யூசர் யூசர் நேம். ஒரு யூசர் வேணாம் அப்படின்னா டிராப் பண்றதுக்கு இது என்ன மாதிரி சூழல்ல டிராப் பண்ணுவீங்க அப்படின்னா ஒரு யூசர் வந்து வேலையை விட்டு போறாரு, அவருக்கு ஒரு யூசர் கிரியேட் பண்ணிருக்கீங்க ஜாயின் பண்றப்ப அப்படின்னா வேலையை விட்டு போறப்ப நம்ம யூசரை டிராப் பண்ணுவாங்க. அடுத்து செக் டேட்டாபேஸ் சைஸ். ஒரு டேட்டாபேஸோட சைஸ் செக் பண்றது இந்த கொரியை யூஸ் பண்ணி செக் பண்ணலாம். இது என்ன அப்படின்னா இன்ஃபர்மேஷன் அண்டர் ஸ்கோர் ஸ்கீமா டாட் டேபிள்ஸ். இந்த டேபிளை யூஸ் பண்றது மூலமா எந்த டிபில எவ்வளவு சைஸ் இருக்கோ ஒரு டேபிள்ஸ் அந்த டேட்டாபேஸ் சைஸ். சரி, இது வந்து டேட்டாபேஸ் சைஸ். டேட்டாபேஸோட சைஸ் எவ்வளவு அப்படின்னு கண்டுபிடிக்கிறதுக்கு இன்ஃபர்மேஷன் ஸ்கீமா டாட் டேபிள்ஸ் இதை பயன்படுத்தி நம்ம கண்டுபிடிப்போம். டேபிள் சைஸ் இதுவும் இன்ஃபர்மேஷன் ஸ்கீமா டாட் டேபிள்ஸ். இங்க வந்து டேபிள் ஸ்கீமாவை எந்த டிபியில் உள்ள டேபிள்ஸோட சைஸ் வேணுமோ அந்த டிபியை ஃபில்டர் ஈக்குவல் டு சிங்கிள் கோட்ஸ் இருக்குல்ல அங்க கொடுத்துடணும் நீங்க. அடுத்ததா என்ன கொரியெல்லாம் ரன் ஆகுது MySQL அதை கண்டுபிடிக்கணும் அப்படின்னா ஷோ ப்ராசஸ் லிஸ்ட் அப்படின்னு கொடுத்துட்டீங்கன்னா என்னென்ன கொரியெல்லாம் ரன் ஆகுதோ அதை ஃபுல்லா லிஸ்ட் அவுட் பண்ணிடும். கொரி இப்போ ஒரு கொரி லாங் ரன்னிங் ஆகுது இல்ல பிளாக் பண்ணது அப்படின்னா அது எப்படி நம்ம டெர்மினேட் பண்ணோம்னா கில் கொரி அந்த கொரி ஐடியை கொடுத்துருவோம். அவ்வளவுதான், கில் கொரி ஐடி அவ்வளவுதான். சர்வரோட ஸ்டேட்டஸ் என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு ஷோ ஸ்டேட்டஸ் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா வர்ற அவுட்புட் மூலமா அந்த சர்வர் என்ன நிலைமையில இருக்கு அப்படிங்கிறத நீங்க தெரிஞ்சுக்கலாம். அடுத்தது உங்க சர்வர்ல என்னென்ன வேரியபிள்ஸ் இருக்குது, என்ன வேல்யூ செட் ஆயிருக்கு அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு ஷோ வேரியபிள்ஸ் அப்படின்னு கொடுத்துட்டீங்கன்னா எல்லாமே வந்துடும். ஆனா நம்ம ப்ரீவியஸ் கிளாஸஸ்லாம் ஷோ வேரியபிள்ஸ் லைக் அப்படின்னு கொடுத்து பாஸ் பண்ணோம்ல, என்ன ஃபில்டர் கொடுக்குறோமோ அது மட்டும் தான் வரும். அப்படிதான் நம்ம பார்த்துருக்கோம். இண்டெக்ஸ் எப்படி கிரியேட் பண்ணோம்னா கிரியேட் இண்டெக்ஸ் நேம் ஆன் எந்த டேபிள்ல இண்டெக்ஸ் கிரியேட் பண்ண போறீங்களோ பிராக்கெட்டுக்குள்ள எந்த காலம்ல
கிரியேட் பண்ண போறீங்களா இண்டெக்ஸ், அந்த டிபி நேம், சாரி டேபிள் நேம், காலம் நேம் கொடுக்கணும். டிராப் எப்படி இண்டெக்ஸ் கிரியேட் பண்ண இண்டெக்ஸ் தேவையில்ல, இண்டெக்ஸ் கிரியேட் பண்ண பிறகு ரொம்ப ஸ்லோவா இருக்குது அப்படின்னு ஒரு சினாரியோ வருதுன்னா அதை நீங்க டிராப் பண்ணுவீங்க. எப்படின்னா டிராப் இண்டெக்ஸ் நேம் ஆன் எம்ப்ளாயீஸ், அந்த டேபிள் நேம் மூலமா நீங்க வந்து டிராப் பண்ணுவீங்க. அடுத்தது ஒரு பேக்கப் எப்படி எடுக்கிறோம் அப்படின்னா, நீங்க பார்த்துருப்பீங்க, பார்க்காதவங்க அந்த செஷனை ரீவிசிட் பண்ணி பாருங்க. MySQL டம்ப் அப்படின்னு ஒரு யூட்டிலிட்டி யூஸ் பண்றது மூலமா -u எந்த யூசர் வழியா பேக்கப் எடுக்க போறீங்களோ அந்த யூசர் -p பாஸ்வேர்டு, அடுத்து எந்த டேட்டாபேஸ் ரைட் ஆரோ கொடுத்துட்டீங்கன்னா இந்த டேட்டாபேஸோட ஃபைல்ஸ்லாம் இந்த ரைட் ஆரோ உங்ககிட்ட வருது இல்ல, ஃபைல் நேம் டாட் எஸ்கியூஎல், பேக்கப் ஃபைல் நேம் டாட் எஸ்கியூஎல், அங்க போய் ஸ்டோர் ஆயிரும் பேக்கப். அதே ரீஸ்டோர் அப்படின்னா ரைட் ஆரோ இல்லாம லெஃப்ட் ஆரோ பாருங்க, எங்க சேவ் பண்ணீங்களோ அதை கொண்டாந்து MySQL கொண்டு வரீங்க. ஆரோ பாத்தீங்கன்னா லெஃப்ட் சைடு திரும்பி இருக்கு, தெரியுதா? ரைட் சைடு ஆரோ திரும்பி இருக்குன்னா பேக்கப், லெஃப்ட் சைடு ஆரோ திரும்பி இருக்குன்னா ரீஸ்டோர். ப்ராஜெக்ட் டிபி பேக்கப் டாட் எஸ்கியூஎல்ங்கிற ஃபைல்ல இருக்கிற பேக்கப்பை நான் ப்ராஜெக்ட் டிபியோ இல்லை ப்ராஜெக்ட் அண்டர்ஸ்கோர் டிபி ஒன்று இல்லை ஏதோ ஒரு டேட்டா பேஸ்ல நான் ரீஸ்டோர் பண்ணணும் அப்படின்னா MySQL -u இந்த ரூட்டுக்கு பதிலாக நீங்க எந்த பேக்கப் அக்சஸ் இருக்கிற யூசரை நீங்க பயன்படுத்திக்கலாம். -p -pங்கிறது பாஸ்வேர்டு, ஸ்பேஸ் விட்டு எந்த டிபியில நீங்க ரீஸ்டோர் பண்ண போறீங்க. இது அப்படியே வந்து இந்த ப்ராஜெக்ட் டிபியில வந்து ரீஸ்டோர் ஆயிரும். ஒரு ஸ்லோ கொரிய வந்து எப்படி எனேபிள் பண்ணுவோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, குளோபல் ஸ்லோ கொரி லேர்ன் ஈக்குவல் டு ஆல் இப்படி எனேபிள் பண்ணுவோம். ஸ்லோ கொரி செட்டிங்ஸ் பாத்தீங்கன்னா இருக்கா, எனேபிளா இருக்கா அப்படின்னு எப்படி வெரிஃபை பண்ணுவோம்னா, நம்ம ஏற்கனவே பார்த்ததுதான். ஷோ வேரியபிள்ஸ் கொடுத்தீங்கன்னா வரும். அதுக்கப்புறம் போய் ஸ்லோ கொரிங்கிற வேரியபிள் இருக்கான்னு தேடுவீங்க. இதுக்கு டைரக்டாவே நீங்க எப்படி தேடிக்கலாம் எப்படின்னா, ஷோ வேரியபிள்ஸ் லைக் எந்த வேரியபிள் நம்ம தேடுறோம், ஸ்லோ கொரி பர்சன்டேஜ் கொடுத்துட்டீங்கன்னா கொரிங்கிற வேர்டு ஆரம்பிக்கிற மாதிரி பின்னால என்ன வேணாலும் இருக்கலாம், அது ஃபுல்லா எல்லா வேரியபிள்ஸும் எடுத்துட்டு வந்தோம். அனலைஸ் டேபிள், இப்ப அனலைஸ் டேபிள் நேம் அப்படின்னு கொடுத்துட்டீங்கன்னா இந்த டேபிள் எம்ப்ளாயிங்கிற டேபிள் வந்து அனலைஸ் பண்ணிடும். அடுத்து ஆப்டிமைஸ் டேபிள்ங்கிறது அதே தான், அனலைஸ் பதிலாக ஆப்டிமைஸ் கொடுப்பீங்க. செக் டேபிள்ங்கிறது செக் டேபிள் நேம் அதே தான். பிளஸ் ப்ரிவிலேஜ் அப்படிங்கிறது ஏதாவது ஒரு யூசர் கிரியேட் பண்றீங்க, அக்சஸ் கிராண்ட் பண்றீங்க அப்படின்னா பிளஸ் ப்ரிவிலேஜ் கொடுத்தீங்கன்னா அதை உடனே அமௌண்ட் பண்ணி விட்டுரும். இது ஒண்ணு நம்ம எப்படி பண்ண போறோம் அப்படிங்கிறத பார்க்க போறோம். பார்க்கலாம். இது செய்யறதுக்கு முன்னால நீங்க MySQL இன்ஸ்டால் பண்ணிருக்கணும். இது ப்ரீ ரெக்வெஸ்ட். ஒரு MySQL கம்யூனிட்டி சர்வர் டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணி அதுக்கு ரூட் பாஸ்வேர்டு போர்ட் எல்லாம் செட் பண்ணிருப்பீங்க. அதுக்கப்புறம் MySQL கனெக்ட் பண்ணுவீங்க. எப்படி கமாண்ட் ப்ராம்ப்ட் வழியாகவும் கனெக்ட் பண்ணலாம், MySQL ஒர்க் பெஞ்ச் வழியாகவும் கனெக்ட் பண்ணலாம், KDSQL அப்படின்னு சொல்லி ஒரு தேர்ட் பார்ட்டி டூல் நம்ம யூஸ் பண்றோம், அது மூலமாகவும் கனெக்ட் பண்ணலாம். கமாண்ட் ப்ராம்ப்ட்ல கனெக்ட் பண்றோம்னா MySQL -u எந்த யூசரா கனெக்ட் பண்றீங்களோ அந்த யூசர் நேம், -pன்னு கொடுத்துட்டீங்கன்னா பாஸ்வேர்டு கேட்கும், அடுத்த என்டர் அடிச்சிக்கணும், இதை மட்டும் டைப் பண்ணி. இது இது என்ன பண்ணும் அப்படின்னா MySQL சர்வரை நீங்க கொடுக்குற யூசர் நேம் பாஸ்வேர்டு வச்சு கனெக்ட் பண்ணும். நம்ம என்ன பண்ணுவோம் வழக்கமா, இது எப்படி டெஸ்ட் பண்ணலாம், ஒரு கமாண்ட் ப்ராம்ப்ட் ஓப்பன் பண்ணி இந்த பாத்துக்கு போயிடும். சி ப்ரோக்ராம் ஃபைல்ஸ் MySQL சர்வர் 8.0 பின் இந்த பாத்துக்கு போயிடணும். அங்க போயிட்டு இதை ரன் பண்ணீங்கன்னா பாஸ்வேர்டு கேட்கும், பாஸ்வேர்டு என்டர் பண்ணி உள்ள போயிடலாம். அடுத்து ஷோ டேட்டாபேஸ். ஷோ டேட்டாபேஸ்ங்கிறது ரன் as administrator. நம்ம வந்து
8.4 வருஷன்ல இருக்கும்னு நினைக்கிறேன். அதனால அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம மாத்தணும். சாரி. 8.4ங்கிற ஒரு வருஷம். இப்ப கனெக்ட் பண்ணலாம். MySQL பாஸ்வேர்டு வந்து ஆப்ஸ் 26 தான் நினைக்கிறேன். போயிடுச்சு கரெக்ட் தான். உள்ள போயிட்டேன். /s போட்டீங்கன்னா எந்த சர்வரு, எந்த யூசரால கனெக்ட் பண்ணிருக்கீங்க, என்ன வெர்ஷனு, என்ன எடிஷனு, எல்லாமே வருது பாருங்க. எவ்வளவு நாளா அப்பா இருக்கு? 2 நாள் 6 மணி நேரம் 3 நிமிஷம் 13 செகண்ட் அப்பா இருக்கு. செஞ்சு பார்க்கலாமா? ஸ்டோர் டேட்டாபேஸ் போட்டோம்னா என்ன ஆகும்? என்னென்ன டேட்டாபேஸ் லிஸ்ட் பண்ணிருச்சா? இப்ப ஒரு சர்வர்ல என்னென்ன டேட்டாபேஸ்லாம் இருக்கு அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு ஷோ டேட்டாபேசஸ் அப்படிங்கிற கமாண்டை யூஸ் பண்றது மூலமா நீங்க வந்து தெரிஞ்சுக்கலாம். அடுத்தது ஒரு டேட்டாபேஸ் கிரியேட் பண்ணுவேன். என்ன டேட்டாபேஸ்னா ப்ராஜெக்ட் டிபி. டேட்டாபேஸ் கிரியேட் ஆயிடுச்சா அப்படின்னு எப்படி பாக்குறது? ஷோ டேட்டாபேஸ் போட்டு பார்க்கலாமா? வந்துச்சு பாருங்க, ப்ராஜெக்ட் 2 மேல இல்ல பாருங்க, ப்ராஜெக்ட் டிபி 1 தானே இருக்கு. நான் கிரியேட் பண்ணேன், ப்ராஜெக்ட் வந்துச்சு பாரு, ப்ராஜெக்ட் டிபி 2 வந்துச்சு பாருங்க டேட்டாபேஸ். இப்படிதான் டேட்டாபேஸ் வந்து நம்ம கிரியேட் பண்றது. ஜஸ்ட் ஸ்கிரீன்ஷாட் மாதிரி காப்பி பண்ணிக்கிறேன். அடுத்தது ஒரு டேட்டாபேஸ் கிரியேட் பண்ணது எப்படி டிராப் பண்ணுவீங்கன்னா, டிராப் டேட்டாபேஸ் நேம் அப்படி கொடுத்துட்டீங்கன்னா டிராப் ஆயிரும். சரி, அது ஏன் டிராப் பண்ணணும் அப்படின்னா, ஒரு சில நேரம் என்ன delete அது வேணாம் அப்படின்னு சொல்லி இது பண்ணுவாங்க. ஓகே. ஒரு டேட்டாபேஸ் எப்படி டிராப் பண்ணுவோம்? டிராப் டேட்டாபேஸ் நேம். எந்த டேட்டாபேஸை டிராப் பண்ணலாம்? ப்ராஜெக்ட் டிபியை டிராப் பண்ணலாமா? டிராப் டேட்டாபேஸ் நேம் டிராப் பண்ணிட்டேன். போயிடுச்சு அப்படின்னு எப்படி பார்க்கலாம்? போயிடுச்சு பாருங்க. ப்ராஜெக்ட் டிபியை காணும் பாருங்க, அந்த இடத்துல இருந்தது. இப்படியும் வெரிஃபை பண்ணலாம். வேற எப்படி வெரிஃபை பண்ணலாம்? ஏதாவது ஆன்சர் சொல்லுங்க. வேற எப்படி வெரிஃபை பண்ணலாம் டிராப் பண்ண பிறகு? நம்ம ஒரு டேட்டாபேஸ் கிரியேட் பண்றப்பையும் ஒரு ஃபைல் கிரியேட் ஆகும். யாராவது அதை யோசிச்சிருக்கீங்களா? ஃபைல். அந்த ஃபைல்ல போயிட்டு அங்கேயும் டெலிட் ஆகும் பாருங்க. இங்க இருக்காது. நம்ம டேட்டா டைரக்டரி வந்து இங்க கொடுத்துருக்கோமா? டிஐஏ. ஓகே. டி டிரைவா இருக்குமோ? இது எப்படி பாக்குறது எங்க டேட்டா இருக்கு அப்படின்னு சொல்லி ஐடியா இருக்கா? MSC இந்த கன்சோல் போயிட்டு my.ini ஒரு கான்ஃபிக் ஃபைல் இருக்கும். அந்த பாத்துக்குள்ள போனீங்கன்னா டேட்டா எங்க ஸ்டோர் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லி தெரியும். இருக்குல்ல? இந்த பாத்துலதான் இருக்குது. உள்ள போயிட்டு டேட்டா இப்படி இருக்குது, கரெக்டா இருக்குது, போயிடுறோம். ஒருவேளை இந்த டேட்டா வந்து வேற டிரைவ்ல இருக்குன்னு வச்சுக்கோங்க, இங்க போயிட்டு பார்த்தா தெரிஞ்சிடும்.
இங்க தெரியும் எங்க டேட்டா டைரக்டரி இருக்கு அப்படின்னு சொல்லி. இங்க இருக்கு பாருங்க, தெரியுதா? பாத் டு த டேட்டாபேஸ். இப்படியும் நீங்க கண்டுபிடிக்கலாம். ஒரு டேட்டாபேஸ் டைரக்டரி எப்படி எங்க இருக்கு அப்படின்னு சொல்லி கான்ஃபிக் ஃபைல்ல போயிட்டு டேட்டா டைரக்டரி அப்படின்னு சொல்ற இடத்துல போயிட்டு நீங்க வந்து இது எப்படின்னா மூவ் டு அப்படின்றத டேட்டாபேஸ் டைரக்டரி my.ini ஃபைல் இப்படியும் கண்டுபிடிக்கலாம். இப்போ இங்க போயிட்டு பார்ப்போமா இருக்கான்னு. இல்ல பாருங்க, இங்க அசெண்டிங் மாதிரி பண்ணிட்டேன். ப்ராஜெக்ட் டிவி 1 இருக்கு, ப்ராஜெக்ட் டிவி 2 இருக்கு. இது இல்ல பாருங்க, ப்ராஜெக்ட் டிவி ஏன்னா நம்ம டிராப் பண்ணிட்டோம். கிளியரா? ஏன் ப்ராஜெக்ட் டிவி இல்ல அப்படின்னா நம்ம வந்து டிராப் பண்ணிட்டோம். அடுத்ததா ஒரு டேட்டாபேஸ்க்கு நம்ம போகணும் அப்படின்னா அந்த டேட்டாபேஸ்க்கு எப்படி போகணும் அப்படின்னா யூஸ் அந்த டேட்டாபேஸ் பேரை கொடுக்கணும். ஓகே தானே? யூஸ் ப்ராஜெக்ட் நீங்க கரெக்டா கொடுங்க அண்டர்ஸ்கோர் டிவி 2 போயிடுச்சா? யூஸ் ப்ராஜெக்ட் டிவி இங்க போயிட்ட பாருங்க. இப்படிதான் ஒரு எந்த டேட்டாபேஸுக்கு போகணுமோ இப்படிதான் வந்து யூஸ்னு போட்டு அந்த டேட்டாபேஸுக்கு. இது வழக்கமா என்ன பண்ணோம்னா ஏதோ ஒரு வேலை செய்யறப்ப செஞ்சுட்டோம். ஆனா அப்ளிகேஷன் டீம் என்ன சொல்லுவாங்க, நீங்க இன்னும் ஒர்க் வேலை முடியல என்ன பண்ணீங்க அப்படின்னு கேட்பாங்க. என்ன யூஸ்வலா தப்பு பண்ணுவாங்கன்னா இந்த மாதிரி கரெக்டான டேட்டாபேஸ்ல ஒர்க் பண்ணிருக்க மாட்டாங்க. இப்போ டிஃபால்ட்டா என்ன கனெக்ட் பண்றாங்களோ அப்பயே போயிட்டு அப்படியே வரிசையா வேலை செஞ்சுட்டு போயிட்டு இருப்பாங்க. இந்த மாதிரி நீங்க ஸ்விட்ச் பண்ணிட்டு அதுக்கப்புறம் பண்ணீங்கன்னா தான் கரெக்டான டிபியில நீங்க செய்யற வேலையெல்லாம் போய் அமெண்ட் ஆயிருக்கும். இது கொஞ்சம் கேர்ஃபுல்லா இது கவனிச்சுக்குங்க. அடுத்தது ஒரு டேபிள் எப்படி கிரியேட் பண்றது, இது நீங்க ஏற்கனவே பார்த்தது தான். ஜஸ்ட் நம்ம ப்ராஜெக்ட் டிபி 2ல எது இல்லை அப்படிங்கிறதுனால ஒரு டேபிள் கிரியேட் பண்றேன். கிரியேட் டேபிள், டேபிள் நேம், காலம் நேம், டேட்டா டைப், பிரைமரி கீ, ஆட்டோ இன்க்ரிமெண்ட், ஃபர்ஸ்ட் நேம் வேர் கேர் ஆஃப் 50. இது வந்து டேட்டா டைப், இது காலம் நேம், டேட்டா டைப், லென்த், சேலரி, சேலரிங்கிறது டெசிமல், 10,2. இப்படிதான் வந்து ஒரு டேபிள் கிரியேட் பண்ணுவோம். கிரியேட் பண்ணிட்டேன். டேபிள்ஸ் போட்டீங்கன்னா என்ன ஆகுதுன்னு பார்ப்போமா? டிபி 2ல ஒரு என்னென்ன டேபிள்ஸ் தான் இருக்கோ அதெல்லாம் லிஸ்ட் பண்ணுது. அடுத்தது இந்த டிஸ்கிரைப் டேபிள் நேம் அப்படின்னு கொடுக்குறீங்கன்னா பேரே பாருங்க, டிஸ்கிரைப் பண்ண டேபிள் அப்படின்னு சொல்லி வருது பாருங்க. எந்த டேபிளோ அதை நீங்க கரெக்டா கொடுக்கணும். அந்த டேபிள் பேரை என்ன சொல்லுதுன்னா என்னென்ன காலம்லாம் இருக்குது, ஒவ்வொரு காலமும் என்ன டேட்டா டைப் லென்த்ல இருக்குது, அது நல்லா நாட் நல்லா வந்து ஏதாவது ஜென்ரேட் ஆயிருக்கா, பிரைமரி கீ டிஃபால்ட்டா அது நல்லா நாட் நல்லா, எக்ஸ்ட்ரா ஏதாவது இருக்கா, ஆட்டோ இன்க்ரிமெண்ட் 1 2 3 வரிசையா வர்றதுக்காக. இந்த மாதிரி நீங்க டிஸ்கிரைபோ ஷோவோ பண்ணி பார்த்துக்கலாம். இது இந்த உங்களுக்கு என்னென்னலாம் இருக்கோ அந்த லிஸ்ட்டை காமிக்குது. ஷோ டேபிள்ஸ் உங்களோட டேட்டாபேஸ்ல இருக்க எல்லா டேபிள்ஸையும் லிஸ்ட் பண்ணிடுறது. இந்த மாதிரி அதே டிஸ்கிரைப்னு கொடுத்துட்டீங்கன்னா ஸ்ட்ரக்சரை
கரெக்டா என்ன காலம், என்ன டேட்டா டைப், அது நல்லா வேலை கொடுத்தாலும் இன்செர்ட்டே பண்ண விடலன்னா இன்செர்ட் பண்ணவே விடாது, வேலையை கம்ப்ளீட் பண்ணாது, எங்கிட்டே ஆகாது, எரர் வச்சுட்டே இருக்கும். நம்ம ப்ரீவியஸ் கிளாஸ்ல பார்த்துருக்கோம். இல்லை அப்படின்னா நீங்க அந்த செஷனை போயிட்டு ரீவிசிட் பண்ணுங்க. டேபிள்ஸ் கொடுத்தீங்கன்னா எல்லா டேபிள்ஸும் லிஸ்ட் பண்ணணும் அந்த டேட்டா பேஸ்ல. ஷோ டேபிள்ஸ் லைக் எந்த டேபிளோ அதை கொடுத்து பர்சன்டேஜ் கொடுத்தீங்கன்னா இஎம்பின்னு ஆரம்பிக்கிற எல்லா டேபிளையுமே காமிக்கும். ஏன் இஎம்பின்னு ஆரம்பிக்கிற எல்லா டேபிளையும் காமிக்கிறதுனா பர்சன்டேஜ் கொடுத்துருக்கோம். இஎம்பின்னு ஸ்டார்ட் ஆகுற எல்லா டேபிள்ஸையும் காமிக்கும், அதுக்காக தான் இந்த பேட்டர்ன். டிஸ்கிரைப் எம்ப்ளாயிஸ் அப்படின்னா உங்களோட டேபிளோட ஃபுல் ஸ்ட்ரக்சரையும் காமிச்சிடும். என்னென்ன ஃபீல்டு, என்ன காலம், என்ன டேட்டா டைப்பு, சரி என்ன ஃபீல்டுங்கிறதும் ஒன்று தான், காலம்ங்கிறதும் ஒன்று தான். என்னென்ன காலம், என்னென்ன டேட்டா டைப், லென்த்து, எக்ஸ்ட்ரா ஏதாவது அதுக்கு இன்க்ரிமெண்ட், ஆட்டோ இன்க்ரிமெண்ட் இருக்கா, இந்த மாதிரி டீடைல்ஸ்லாம் காமிப்போம். இதை டிஸ்கிரைப்னு சொல்லலாம், டிஎஸ்சின்னு ஷார்ட்டாகவும் சொல்லலாம். அப்படின்னாலும் வரும் பாருங்க, அது பாருங்க, ஒன்றும் வித்தியாசம் இல்லை. அடுத்தது ஒரு யூசர் எப்படி கிரியேட் பண்றது, அதுக்கு முன்னால என்னென்ன யூசர் இருக்குது அப்படின்னு பார்த்துடலாமா. select the user comma port from mysql dot user. மொத்தம் டிஎம்டி அண்டர்ஸ்கோர் அட்மின் ஒரு யூசர் கிரியேட் பண்ணியிருக்கோம், ரூட் இருக்கு, அப்புறம் எல்லாம் சிஸ்டம் தான், mysql info schema செஷன் சிஸ், இதெல்லாம் சிஸ்டமே இது பண்றது இந்த மூணு. இப்போ நான் ஒரு யூசர் கிரியேட் பண்ண போறேன். என்ன யூசர் அப்படின்னா ஆக்டிவ் யூசர் அப்படின்னு சொல்லி. இது எப்படி கிரியேட் பண்ணுவோம், கிரியேட் யூசர், யூசர் நேம், இது லோக்கல் ஹோஸ்ட்லேயே மட்டும்தான் இந்த ஆப் யூசர் கனெக்ட் பண்ணோம்னா லோக்கல் யூஸ்னு லோக்கல் ஹோஸ்ட்னு கொடுப்பீங்க. இல்லை எனக்கு வந்து 10 ஆரம்பிக்கிற ஐபி, சாரி 10 ஆரம்பிக்கிற ஐபி அட்ரஸ்க்கு எங்கேருந்து என்னால் கனெக்ட் ஆகலாம் அப்படின்னா 10 கொடுத்துட்டீங்கன்னா 10 அப்படின்னு ஆரம்பிக்கிற பர்சன்டேஜ் ஐபி அட்ரஸ் எல்லாமே அங்கேருந்து கூட அந்த ஆப் யூசர் மூலமா நீங்க கனெக்ட் ஆகலாம். இந்த பாஸ்வேர்டும் யூசர் நேம் கரெக்டாக கொடுத்தா. செஞ்சு பார்க்கலாமா. ஐடென்டிஃபை கீவேர்ட் கொடுத்துட்டு ஸ்பேஸ் கொடுத்து சிங்கிள் கோட்ஸ்ல பாஸ்வேர்டை கொடுக்கணும். மினிட்ஸ்ல மீட்டிங் முடிய போது முடிஞ்சோடனே இதே லிங்கை யூஸ் பண்ணி கனெக்ட் பண்ணிக்கிங்க. அப்பதான் அந்த 1 hour கரெக்டா கம்ப்ளீட் பண்ண முடியும் கோர்ஸ். ஜஸ்ட் நான் உங்களெலாம் இன்வைட் பண்ணி நீங்கள் ஜாயின் பண்ணி அந்த மாதிரி இருக்குது. இப்போ நானே இப்போ உங்களுக்கு ஏதாவது மிஸ்டான கிளாஸ் எடுக்கணும் அப்படின்னு சொல்லி பண்ணேன்னா, நானே செஷன் எடுக்கணும்னா 1 hour கரெக்டாக ஒரு மாதிரி பிரேக் வர மாட்டேது, எனக்கு தெரியல. ஜூமே இந்த மாதிரி ஒரு ஸ்மார்ட்டாக பண்ணுறாங்களாட்டுருக்கு. அதை இன்வைட் பண்ணோம்னா யூஸரா கிரியேட் பண்ணலாமா. கிரியேட் யூசர், யூசர் நேம் ஐடென்டிஃபைட் பை ஸ்டார் பாஸ். கிரியேட் ஆயிடுச்சு. இப்போ அது கிரியேட் ஆயிடுச்சான்னு எப்படி வெரிஃபை பண்ணுவோம், செலக்ட் யூசர் கமா ஹோஸ்ட் ஃப்ரம் MySQL டேட்டாபேஸ்ல யூசர்ங்கிற டேபிள்ல வந்துருச்சா. ஆப் யூசர் இருக்கு பாருங்க. இப்போ இந்த ஆப் யூசருக்கு ஏதாவது அக்சஸ் கொடுத்தோமா, கொடுக்கல. இப்போ நான் எப்படி அக்சஸ் கொடுக்கணும்னா கிராண்ட் எல்லா ப்ரிவிலேஜ்னா ஆல் ப்ரிவிலேஜ், இல்லைன்னா செலக்ட் ஆனு இந்த டேட்டாபேஸ்ல எல்லா டேபிள்லாம் டாட் ஸ்டாரு, இல்லை ஸ்பெசிபிக் டேபிள்னா இந்த டேபிள் நேம் டூ இப்படி கொடுத்துட்டோம்னா எந்த யூசரு அப்படின்னு சொல்லி சரி எல்லா ப்ரிவிலேஜஸும் வந்துடும். இப்போ இது ஃபிளஷ் ப்ரிவிலேஜஸ் கொடுத்துட்டீங்கன்னா உடனே அது வந்து அஃபெக்ட் ஆயிடும். இப்போ ஃபுல் பர்மிஷன், இந்த ஆல் ப்ரிவிலேஜ் கொடுத்தீங்கன்னா ஃபுல் பர்மிஷன் அது. இப்போ கிரியேட் யூசருங்கிறது ஒரு புதிய யூசர் உருவாக்கு அப்படின்னு சொல்றோம் MySQL போய் என்ன பேருங்கிறது அப்போ கொடுத்தாதான் அந்த பேர்ல கிரியேட் பண்ணோம்.
அந்த பேர் வந்து ஆப் யூசரு எந்த மாதிரி இடத்துல ஏதாவது கனெக்ட் ஆகலாம் அப்படிங்கிறத சொல்றது இது. ஐடென்டிஃபைட் பை அப்படிங்கிறது இந்த பாஸ்வேர்டை மூலமா இதை கண்டுபிடிக்கவும் அப்படின்னு சொல்றதுக்காக தான். இது வந்து நீங்க இந்த பாஸ்வேர்டு மதிப்பை கரெக்டா பாஸ்வேர்டு வேல்யூவை செட் பண்ணணும். ஓகேவா? create a new MySQL user app user with password கிராண்ட்ங்கிறது ஒரு கியூ பர்மிஷன், ஆல் ப்ரிவிலேஜ்னு எல்லா அக்சஸும் இருக்க மாதிரி, ஆன் எங்க எந்த டேட்டாபேஸ்ல, டாட் அப்படின்னா ஸ்டார் கொடுத்துட்டீங்கன்னா எல்லா டேபிளும் ஸ்டார்னா, இல்ல டாட் எம்ப்ளாயி அப்படின்னு கொடுத்தீங்கன்னா அந்த எம்ப்ளாயி டேபிளுக்கு மட்டும் எல்லா பர்மிஷன் இருக்க மாதிரி. டூ யாருக்கு? இந்த யூசருக்கு. யாரு? ஆப் யூசர் அட் லோக்கல் ஹோஸ்ட் உங்களுக்கு. கிவ் ஆல் பர்மிஷன் ஆன் ப்ராஜெக்ட் டிபி டேட்டாபேஸ் டு யூசர் ஆப் யூசர். எல்லா பர்மிஷன் இருக்க மாதிரி ப்ராஜெக்ட் டிபில இருக்கிற அனைத்து டேபிளுக்கும் அக்சஸ் கொடு அப்படின்னா சொன்னா இப்படி செய்யணும். இப்போ ஃப்ளஷ் ப்ரிவிலேஜ் அப்படின்னு ஒன்று கொடுக்குறோம்ல, இது என்ன ஆகும்னா ரெஃப்ரெஷ் பண்ணும், ரீலோட் பண்ணும் பர்மிஷன் செட்டிங்ஸ்லாம். ஏதாவது நீங்க கிராண்ட் பண்றீங்கன்னா உடனே அந்த பர்மிஷனை இமிடியேட்டா அப்ளை பண்ணி விட்டுரும். இப்போ கிரியேட் யூசர்னா புதிய யூசரை உருவாக்குறது, கிராண்ட் ஆல் ப்ரிவிலேஜஸ்னா அவன் வந்து எல்லா பர்மிஷனும் கொடுக்கறது, ஃபுல் பர்மிஷனு. ப்ளஸ் ப்ரிவிலேஜ்னா நீங்க செய்யற மாற்றத்தை உடனே அப்ளை பண்ணு உடனே அப்படின்னு சொல்றது. நார்மலா ஆல் ப்ரிவிலேஜ்னா ஃபுல் அக்சஸ், செலக்ட்னு கொடுத்தீங்கன்னா படிக்க மட்டும் தான் முடியும், இன்சர்ட்னு கொடுத்தீங்கன்னா டேட்டாவை இன்சர்ட் பண்ண மட்டும் முடியும், அப்டேட்னா சேஞ்ச் பண்ண மட்டும் முடியும், டெலிட்னா ரிமூவ் பண்ண முடியும், டிராப்னா டெலிட் பண்ண முடியும். இது நல்லா பாருங்க, டெலிட்டுக்கு டிராப்புக்கு என்ன வித்தியாசம்னா, டெலிட்னா டேட்டாவை ரிமூவ் பண்றது, டிராப்னா அந்த டேபிளே டெலிட் பண்ணிடும். வித்தியாசம். எப்படி நம்ம வெரிஃபை பண்ணுவோம்? செலக்ட் யூசர் கமா போஸ்ட் ஃப்ரம் MySQL யூசர். நம்ம இப்போ செஞ்சு பார்த்தோம்ல. ஒரு பாஸ்வேர்டை எப்படி மாத்துவீங்க அப்படின்னா, இதேதான் அல்டர் யூசர் அந்த ஃபுல்லா ஐடென்டிஃபைட் பை அதேதான். அல்டர் யூசர் அதே ஃபார்மட்லேயே கொடுக்கணும். ஆப் யூசர் அட் லோக்கல் ஹோஸ்ட் ஐடென்டிஃபைட் பை நியூ பாஸ் 1 2 3 4 5 யூஸ் பாருங்க. இப்போ இந்த பாஸ்வேர்டு இனிமேல் யூஸ் பண்ண முடியாது. நீங்க நான் என்ன பண்றேன், நீங்க வேற ஏதாவது பேர் கொடுக்கணும். சும்மா சொல்லுது பாருங்க, இப்படி ஒரு ஆல்டர் ஃபெயில் ஆகுது அப்படின்னு சொல்லுது. என்ன ரீசன் அப்படின்னு தெரியுதா? இங்க பாருங்க, ஆப் யூசர் வந்து லோக்கல் ஹோஸ்டோட தான் டேக் ஆயிருக்கு. இங்க பாருங்க எப்படி இருக்கு, லோக்கல் ஹோஸ்ட் ஹச் கேகேஎஃப் இருக்கு. இந்த மாதிரிலாம் எதுவுமே கிடையாதுங்க. பாத்தீங்கன்னா தெரியுதா? டிராப் யூசர்னா இல்ல யூசரை நீங்க தூக்கிடலாம். டிராப் யூசர் சிங்கிள் கோட்ஸ் அதே மாதிரியே கொடுக்கணும். ஆப் யூசர் லோக்கல் ஹோஸ்ட், அவ்வளவுதான். செலக்ட்னா டேட்டாவை எடு, யூசர் ஹோஸ்ட்னா யூசர் நேம் ஹோஸ்ட்ங்கிற காலத்துல இருந்து எந்த டேட்டாபேஸ்ல, MySQL டேட்டாபேஸ்ல யூசர்ங்கிற டேபிள்ல. இப்படிதான் நம்ம வந்து என்னென்ன யூசர்ஸ் இருக்கு, என்னென்ன ஹோஸ்ட் இருக்கு அப்படின்னு கண்டுபிடிப்போம். அதுவே நான் வெறுமனே எல்லாமே வேணும் எனக்கு அப்படின்னா செலக்ட் ஸ்டார் ஃப்ரம் MySQL டாட் யூசர் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா அனைத்து சொல்லும். இதில் ஃபார்மட்டா வேணும்னா ஸ்லாஷ் கேபிட்டல் ஜின்னு கொடுத்தீங்கன்னா இந்த ஃபார்மட்ல வரும். சரிதா? லோக்கல் ஹோஸ்ட் ரூட் எல்லா அக்சஸ் இருக்கு பாருங்க, எஸ் 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 எஸ்ன்னு. இது என்ன ரூட்? இந்த மாதிரி ஒன்று நீங்க ஆய்வு பண்ணி பாருங்க என்னென்ன இருக்குன்னு. நம்ம கிரியேட் பண்ணது வந்து டெலிட் பண்ணிட்டோமோ? ஆமா, இப்போ நமக்கு கிரியேட் பண்ணதை டெலிட் பண்ணிட்டோம், டிராப் பண்ணிட்டோம். ஆமா, இந்த இருக்கு பாருங்க, டிராப் பண்ணிட்டோம், அதனால இல்லை.
இந்த மாதிரி நீங்க பண்ணி பார்த்துக்கலாம். செலக்ட் ஸ்டார்ட் பண்ணோம்ல என்ன காலம் வேணுமோ இவ்வளவும் காலம் போஸ்ட் யூசர் செலக்ட் ப்ரிவிலேஜ் யூசர் ப்ரிவிலேஜ் இந்த மாதிரி என்ன உங்களுக்கு வெரிஃபை பண்ணணுமோ அந்த மாதிரி செலக்ட் பண்ணி பார்த்துக்கலாம். ஏதாவது மேக்ஸ் கனெக்ஷன் லிமிட் இருக்கா, மேக்ஸ் யூசர்ஸ் கனெக்ஷன், பாஸ்வேர்டு எப்போ சேஞ்ச் பண்ணாங்க, பாஸ்வேர்டுக்கு ஏதாவது லைஃப் டைம் செட் பண்ணியிருக்காங்களா, எத்தனை நாள் தான் இருக்கு அப்படின்னு சொல்லி, அக்கௌண்ட் லாக் ஆயிருக்கா, இந்த மாதிரி இதை கோ த்ரூ பண்ணி பாருங்க. அடுத்தது சேஞ்ச் பாஸ்வேர்டு எப்படி பண்ணோம்னா ஆல்டர் யூசர் யூசர் நேம் ஐடென்டிஃபைட் பை நியூ பாஸ்வேர்டு. அதே கிரியேட் யூசர் பண்ற மாதிரியே தான் கிரியேட்டுக்கு பதிலாக ஆல்டர் ஒர்க் பண்ணுங்க. அடுத்து டிராப் யூசர் அந்த யூசர் நேம் அதே ஃபார்மேட்லேயே. இது வந்து என்ன பண்ணணும்னா MySQL பெர்மனண்டா அந்த யூசரை டிராப் பண்ணிடும். நம்ம என்ன பண்ணணும், ஒரு யூசர் கிரியேட் பண்ணோம், பாஸ்வேர்டு மாற்றணும், அதே யூசரை டிராப் பண்ணணும். ஒரு டேட்டா பேஸோட சைஸ் எப்படி செக் பண்றது அப்படின்னா இன்ஃபர்மேஷன் அண்டர் ஸ்கோர் ஸ்கீமாங்கிற டேபிள்ல ஓகே ஆகல இன்ஃபர்மேஷன் அண்டர் ஸ்கோர் ஸ்கீமா டாட் டேபிள்ஸ்ங்கிற டேபிள்ல டேபிள் நேம் எல்லாம் நான் எடுத்துட்டு வர்றேன். சரி, டேட்டாபேஸ் நேம் எல்லாம் இங்க வந்து MySQL டேபிள் ஸ்கீமான்னு சொல்றீங்கன்னா அது டேட்டாபேஸ் நேம் குறிக்கும். டேட்டாபேஸ் இத்தனை டேட்டாபேஸ் இருக்கு, ஒவ்வொரு டேட்டாபேஸும் எம்பில மெகாபைட்ஸ்ல சைஸ்ல சொல்லுது பாருங்க. அதுக்காக தான் இந்த மாடிஃபிகேஷன் டேட்டா லென்த் பிளஸ் இண்டெக்ஸ் லென்த் டிவைடட் பை 1024 டிவைடட் பை 1024 அப்படின்னா 2 தடவை பண்ணீங்கன்னா எம்பி. சைஸ் வந்து எம்பில டிஸ்பிளே ஆகிறதுக்காக. எந்த டேட்டாபேஸ்ல இன்ஃபர்மேஷன் ஸ்கீமா டாட் டேபிள்ஸ் இருக்குல்ல இந்த டேட்டாபேஸ். பாருங்க. அடுத்தது ஒரு டேபிள் சைஸ் எப்படி செக் பண்ணுவோம் அப்படின்னா செலக்ட் டேபிள் நேம் அதே மாதிரிதான் எம்பில டிஸ்பிளே பண்றேன். எந்த டேட்டாபேஸ்ல இருக்கிற டேபிள் ஓகேவா. ப்ராஜெக்ட் டிபின்னு இருக்கா இல்ல மாட்டேன். ப்ராஜெக்ட் டிபி 1 இருக்கு 2 இருக்கு. மாற்றுவோம் அத ப்ராஜெக்ட். சரி, காப்பி ஆக மாட்டேது, எதுவுமே இல்லை அதனால எம்டியா இருக்குது. ப்ராஜெக்ட்